வணக்கம். ஸ்ரீயோகி ஸ்ரீதர் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் வலசரவாக்கம். வலசரவாக்கத்தில் ஆர்காட் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் கூட இருக்காது இந்த ப்ராப்பர்ட்டி. அதில் ஒரு ரெண்டல் கம் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்னா இந்த ஃப்ரண்டேஜ் மட்டும்தான். இந்த என்ட்ரன்ஸ் தான் அது மைனஸ் பாயிண்ட்டு. மற்றபடி இது நல்ல 4 வருஷம் ஓல்டு ப்ராப்பர்ட்டி. இது லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 2200 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் ஏரியா 5500 ஸ்கொயர் ஃபீட்டு. டோட்டல் காமன் ஏரியாலாம் சேர்த்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கவர் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 போர்ஷனும் செகண்ட் ஃப்ளோரில் 2 போர்ஷனும் இருக்குது. எல்லாமே டபுள் பெட்ரூம் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற வியூ தான் மெட்ரோ ஸ்டேஷன். மெட்ரோ போயிட்டு இருக்காது, மெட்ரோ ட்ராக் இது. அது ஜஸ்ட் மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ்குள்ளே வராது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கவர் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க, லிஃப்ட்டு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 டபுள் பெட்ரூமு, ரெண்டல் இன்கம் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் டபுள் பெட்ரூம் ஒரு சைடும், இன்னொரு சைடு டபுள் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒன்று நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்கும், ஒன்று சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்கும். ஆஸ் பர் வாஸ்து ரெண்டுமே எல்லாத்துக்கும் வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் மெயிலில் உள்ளே என்ட்ரு ஆனோடனே ஒரு ஹாலு, ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஃபால் சீலிங் பண்ணிப்பாங்க. இந்த ஹாலுக்கு பக்கத்தில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க, பால்கனி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு பூஜா ரூம். இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம், ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது ஒரு ஜாயின்ட் ஃபேமிலிக்காக இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால தங்க முடியல. அது புது ப்ராப்பர்ட்டின்னு யூஸே பண்ணல. இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டல் விடுறதுக்கு அவங்க மனசு இல்லை, அதனால தான் வித்துடுறாங்க. சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி இது. இதை வாயு முறையில் அதாவது கிச்சன் பண்ணியிருக்காங்க, மாடலில் கிச்சன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. இதுக்கு ஒரு சர்வீஸ் ரூம் கொடுத்துருக்காங்க சைடில். ப்ளஸ் இது 2வது பெட்ரூம். இது இந்த பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம்லாம் வந்துடும் உங்களுக்கு. இதுக்கு ஒரு பால்கனி கொடுத்துருப்பாங்க. பார்க்குறது தான் இந்த பால்கனியோட டோர். இது க்ளோஸ் பண்ணியிருக்கு, பார்க்க முடியாது. இது அட்டாச் பாத்ரூம். இது அப்பார்ட்மெண்ட் சொல்லியிருந்தேன். இதில் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டும் ஒரு அரௌண்ட் ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வரும் உங்களுக்கு. ப்ளஸ் காமன் ஏரியா சேர்த்து டோட்டலாக 5500 ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்கள் பில்டப் ஏரியா. ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கிரானைட் ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. மாடலர் கிச்சன், வுட் ஒர்க்கு, கம்ப்ளீட் ஃபால் சீலிங்கு. இது ரோட் ஃபேஸிங் இந்த வியூ. இது ஜஸ்ட் ஆர்காட் மெயின் ஒரு 100 மீட்டரில் மெட்ரோ, பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது நார்த் ஃபேஸிங் போர்ஷன். இது டபுள் பெட்ரூம் தான். உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு டிவி யூனிட்டு. இதில் ரோட் ஹாலுக்கு ஒரு பால்கனி கொடுத்துருப்பாங்க, பால்கனி வியூ கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் கிச்சனுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருப்பாங்க, அது ஒரு பால்கனி மாதிரி வரும் உங்களுக்கு. ஃபுல்லாகவே வுட் ஒர்க்கு, மாடலர் கிச்சன்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த போர்ஷன் எல்லாம் ஒரு 4 போர்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல வென்டிலேஷன், நல்ல ஒரு ஏர் சர்க்குலேஷன் எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டியில் கிடைக்கும் உங்களுக்கு. சன்லைட்டோட முதற்கொண்டு சென்டர் ஒரு பூஜை ரூம் கொடுத்துருப்பாங்க. 2 பெட்ரூமு, 2த்துக்கும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. இப்போ நம்ம பார்க்குறது இந்த போர்ஷனோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இதுக்கு இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் வரும் உங்களுக்கு. நல்லா ஃபுல்லாக வுட் ஒர்க், மேலே லேப்ட் எல்லாம் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் நல்லா ஃபுல்லாக பெரிய பாத்ரூம் தான் இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு பாத்ரூமும். இது செகண்ட் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட வரும் உங்களுக்கு. எல்லா பெட்ரூமே உங்களுக்கு வுட் ஒர்க்கு கவர் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாகவே லேப்டோட கவர் பண்ணியிருக்காங்க. நல்லா ரெடி டு மூவ் தான். இது சின்ன ஒர்க் இருக்கும், பெரிய மேஜர் ஒர்க்லாம் இல்லை. இது இப்போ வாங்கினீங்கன்னா ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி இப்போ பெரிய ஒர்க்லாம் இதில் இல்லை, எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தான் இருக்குது உங்களுக்கு. ரெடி டு மூவ் தான் இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த போர்ஷன் செகண்ட் ஃப்ளோரில் சவுத் ஃபேஸிங் போர்ஷன். இது சேம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்த அதே போர்ஷன் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே வுட் ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. வேறு எந்த பெரிய வித்தியாசமும் இல்லை. இதில் எல்லாத்துக்குமே 2 பால்கனி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஹாலில் ஒரு பால்கனியும், ப்ளஸ் கிச்சனில் ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருப்பாங்க. அந்த பெட்ரூமுக்கு ஒரு பால்கனி கொடுத்துருப்பாங்க. மொத்தம் இந்த போர்ஷனுக்கு 3 பால்கனி வரும் உங்களுக்கு. ஒரு அருமையான ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி. ப்ளஸ் ஒரு போர்ஷனில் நீங்கள் தங்கிக்கிட்டு மிச்சம் 3 போர்ஷன் ரெண்டல் விட்டால் கூட தாராளமாக ஒரு போர்ஷனுக்கு 25,000 30,000 வாடகை வரும் தாராளமாகவே. ஒர்த்தான மெயின் ரோடு ப்ராப்பர்ட்டி. இது மெயின் ரோடு பக்கத்தில் இருக்க ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு மெட்ரோவோட டென்னிஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ப்ளஸ் 4 போர்ஷன்னால உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கவர் கார் பார்க்கிங்கு. அதனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் போர்ஷன் ஆரம்பிக்குது. அதுக்காக லிஃப்ட் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே பொண்ணு வித்தியாசம் ஸ்கூல் இருக்குது. இந்த பக்கம் ஆர்காட் ரோட் மெயின் ரோடு பக்கம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 மீட்டர்ஸ் 500 மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா போரூர் டு கிண்டி ரோடு பக்கம் உங்களுக்கு. ப்ளஸ் டிஎல்எஃப் ஒரு 4 கிலோமீட்டரு, நியர் ஹாஸ்பிட்டல் ஒரு 4 கிலோமீட்டரு. அந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. அப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா போரூர் ஜங்ஷன் வந்துடும். ரைட் எடுத்திங்கன்னா ராமச்சந்திரா, லெஃப்ட் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா குண்டத்தூர் ரோடு, ரோடு வந்துடும் உங்களுக்கு. நல்ல ஒரு அருமையான லொக்கேஷனில் மெயின் ரோடு பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சதுனால நல்ல ரெண்டல் இன்கம் வரும். ப்ளஸ் தேவைப்பட்டால் நீங்கள் 2 போர்ஷன் உங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் 2 போர்ஷன் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஃபேமிலினா ஒரு போர்ஷன் எடுத்துகிட்டு மிச்சம் 3 போர்ஷன் வாடகை விட்டுக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி இந்த போர்ஷன் நார்த் ஃபேஸிங், செகண்ட் ஃப்ளோர் நார்த் ஃபேஸிங். இது சேம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே அமைப்பு தான். அதே சேம் ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு. அதே மாதிரி மாடலர் கிச்சன், வுட் ஒர்க் கம்ப்ளீட்டாக பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. எல்லாமே 2மே அட்டாச் பாத்ரூம் வரும். மொத்தம் 3 பால்கனி வரும். இதுக்கு 2 பால்கனி வரும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,25,00,000.
4.25 லேக்ஸு, நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ரெண்டல் கம் ப்ராப்பர்ட்டியை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃப்ரீ ஹவுசிங் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்னை சரௌண்டிங்கில் வில்லாஸ், அப்பார்ட்மெண்ட், லேண்டு பை பண்ணணுன்னா இல்லை செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க ஃப்ரீ ஹவுசிங் சேனலில் கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ.